டைலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்திருக்கு. யாருக்கு சாதகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப இதுவரைக்கும் வந்திருக்கிற முடிவுகள் என்பது உண்மையிலே ஊடகங்கள் அல்லது அந்த தேர்தல் கருத்து கணிப்பு வெளியிடக்கூடிய நிறுவனங்கள் அல்லது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் தரத்தக்க வகையில தான் முடிவுகள் இருக்கு. அதாவது 2 பெரும் திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளிட்டு தாவேகா கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு மேல முன்னிலையில வகித்துக் கொண்டிருக்கிறது. இது என்னன்னா, இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கட்சிகளை அரசியலை எல்லாம் தாண்டி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு தமிழ்நாட்டுல உருவாக்கப்பட்டிருக்கு பொதுவா. அதாவது காஸ்ட் அல்லது ரிலிஜன் அல்லது பவர் அல்லது மணி, இப்படி ஏராளமான விஷயங்கள் வச்சு இதுதான் அரசியல் அப்படின்னு ஒரு சோகால்டு ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்புங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது, உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். வெறுமனே ஜென்ஜிக்கு என்ன பாலிடிக்ஸ் தெரியும், அவங்க அரசியலை பத்தி கவலைப்படுவாங்களா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி ஒரு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு மக்களுடைய மனநிலை பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஒருவேளை இந்த இடங்கள் கொஞ்சம் குறையலாம், கூடலாம். இதை மற்ற 2 கட்சிகளும் மேல போகலாம், டிவிக்கு கொஞ்சம் கீழே வரலாம். பட் எப்படி பார்த்தாலும் இந்த எண்ணிக்கையை தவிர தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வேண்டும்ங்கிற மனநிலை வந்திருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, இப்ப நிலவரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிவிக்கு முன்னிலையிலும் அதிமுக திமுக பின்னணியிலும் இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இல்ல, அதுதான். அதாவது பொதுவா தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாஜக வரக்கூடாது. ஏன்னா பாஜக எந்த மாநிலத்துக்குள்ள போனாலும் அந்த மாநிலத்துடைய தனித்தன்மை, அந்த மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சி, அங்க இருக்கக்கூடிய ஒரு சமூக நல்லிணக்கம், அது எல்லாமே பாதிக்கப்படும். ஒரு கம்யூனலைஸ்டு பாலிடிக்ஸ, ஒரு மத அடிப்படையிலான அரசியலை முன் வைப்பாங்க அப்படின்னு திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ரொம்ப ஆழமா முன் வச்சாங்க. 2 கட்சிகளும், 2 திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டுடைய சோசியல் வெல்ஃபேர் மெஷர்ல, பர் கேபிட்டா இன்கம்ல, சோசியல் இண்டிகேட்டர்ஸ்ல பெரிய அளவுக்கு தமிழ்நாடு இருக்கு. ஆனா அது எல்லாம் இன்னைக்கு பின்னுக்கு போயிருக்கு இந்த தேர்தல்ல. ஓரளவுக்கு இது எல்லாம் கணக்கில் எடுத்து கொண்டுதான் அந்த இளம் வாக்காளர்கள் வாக்களிச்சாங்களா, தமிழ்நாட்டுடைய தனித்தன்மையை பாதுகாக்கணும், தமிழ்நாடு இது வரைக்கும் முன்னேறிய ஒரு முதல் 3 மாநிலங்கள் இருக்கு, அதுக்கு பாஜக இல்லாம ஒரு சுயேட்சையான ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அதன் தலைமையில ஒரு ஆட்சி அமையணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம், தேவை, இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டாங்களா, அல்லது ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னு புது வாக்காளர்கள் டிவிகேங்கிற ஒரு மாற்று சக்தியா பார்த்தாங்களா ஒரு கேள்வி இருக்கு. போக போக தெரியும் என்ன அப்படிங்கறது, போக போக தெரியும். ஓகே, இப்ப அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்றதுனால அவங்க பின்னடைவு அடைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப திமுக விட ஒரு படி மேல இருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்ல, அதான் அது ஒரு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் தான். அதாவது எப்படி தாவேகா முதலிடத்துல இருக்கோ, அதிமுக திமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்துக்கு வந்திருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா எம்ஜிஆர், அதுக்கு பிறகு ஜெயலலிதா, போன தேர்தலே ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதல்வரா வந்தாரு, ஓபிஎஸ், அதுக்கு பிறகு எடப்பாடி வந்தாரு. ஆனா இந்த தேர்தலில் அவர் தலைமையில் அப்படி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குமா, ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குமா ஒரு கேள்வி இருந்தது. ஆனா அதிமுக ஓட் பேங்க் அப்படியே இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும். அந்த கட்சியினர் வாக்களித்திருக்கிறாங்க. ஒருவேளை திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி, இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடிய வாக்காளர்கள் நேச்சுரல் சாய்ஸா ஏடிஎம்கே அவங்களுக்கு இருந்திருக்கலாம். திமுக இல்லைன்னா ஒரு அதிமுகங்கிற மாற்று அப்படிங்கிறது அவங்க போட்டிருக்கலாம். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுக எல்லா இடங்களையும் முன்னிலையில் இருக்கு, போட்டி போட்ட அந்த அணியில. ஆனா பாஜக எல்லா இடங்களையும் பின்னடைவை சந்திக்குது. ஏதோ ஒரு இடத்துலதான் அவங்க 27 இடங்கள்ல முன்னிலைன்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த அணியை தேர்வு செய்தவங்க கூட பாஜகவுக்கு ஓட்டு போடல. பொதுவா தமிழ்நாட்டு மக்கள் பாஜக வேண்டாம் அப்படிங்கிற மனநிலை இருக்காங்க. அந்த மனநிலையும் ஒரு காரணம் தாவேகா முன்னிலை வகிப்பதற்கு அப்படிதான் நான். இப்ப இருக்கக்கூடிய நிலவரம் மாற்றம் எடுத்துக்கலாமா, இல்ல திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தியா எடுத்துக்கலாமா? அதாவது ஒண்ணு, எப்பவுமே நீங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மேல ஒரு அதிருப்தி நிச்சயமா இருக்கும். ஏன்னா 5 ஆண்டுகள் சில போதாமைகள் இருந்திருக்கும். அப்கோர்ஸ் திமுக நிறைய பண்ணிருக்கிறாங்க. அவங்க அந்த அறிக்கையிலும் சொல்லியிருக்கிறாங்க, அல்லது அவங்க தேர்தல் பிரச்சாரத்திலையும் சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு இருக்கட்டும், காலை உணவா இருக்கட்டும், அப்படி நிறைய அவங்க பண்ணிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு இயல்பாகவே ஒரு ஆட்சிக்கு எதிரான மனநிலை என்பது எப்பவுமே மக்கள் இருக்கும். ஒவ்வொரு தேர்தலையும் அது ஒரு குறிப்பிடத்தகுந்த சதவீதம் இருக்கும். அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல ஒரு ரோல் இருக்கு. அதுக்கு அந்த மனநிலையும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இருந்திருக்கு. அதை தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, ஒரு கட்டமைப்பு, இதுதான் அரசியல் என்று கட்டமைக்கப்பட்ட அந்த கட்டமைப்பின் மீது ஒரு கேள்வியை இளம் வாக்காளர்கள், குறிப்பாக தமிழக வாக்காளர்கள் எழுப்பி இருக்கிறாங்க. நீங்க அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அல்லது சாதி மதம் என்கிற சில லோக்கல்ல இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு பின்னாடி இருக்கிற
அவர் குளோரிஃபை பண்றது, இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் வந்து வேண்டாம். மாற்றம் வேணும்னா எங்களுக்கு யாருமே வேண்டாம், புதிய ஒரு மாற்றம் வேண்டும்ங்கிற ஒரு மனநிலை வந்திருக்கு. அதுதான் வந்து தாவேகா முன்னிலையில வைக்கிறதா பாக்குறேன். திமுக நிச்சயமா அது ஒரு பின்னடைவா தான் பார்க்கணும். திமுக மட்டும் இல்ல, அதோடு சேர்ந்து இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த அரசியல் முடிவு என்பது, இந்த இது வரைக்கும் வந்திருக்கிற தேர்தல் முடிவு என்பது ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். அதிமுக முன்னாடி வந்திருக்கிறதும் அதே தன்மையில ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். ஓகே. இப்ப என்டிகே பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலவரம் என்னவா இருக்கு? இல்ல அவரு வந்து தேர்தலுக்கு பின்பு வந்து சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் 15 வருஷமா வந்து ஒரு கட்சியை தனியா நடத்தி 2க்கும் மாற்று நான் பேசிட்டே இருக்கிறேன். விஜயகாந்த்ங்கிற ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தாரு. ஒரு பகுதி அவங்க பின்னாடி போனாங்க. அதுக்கு பிறகு மக்கள் நீதி மையம் என்கிற ஒரு கட்சி வந்தது. ஒரு பர்சன்டேஜ் போனாங்க. இப்ப விஜய் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட யூத் அவங்க பின்னாடி போயிருக்கிறாங்க அப்படின்னு அவரே வந்து தன்னுடைய கட்சி வாக்காளர்கள் வாக்கு சதவிகிதம் குறைந்து வருவதை அவரே முன்னுணர்ந்து இருக்காருன்னு தான் பார்க்கணும். அவரு ரொம்ப விரக்தியில என்ன சொன்னாருன்னா, நான் 15 வருஷமா கத்தி கத்தி உங்ககிட்ட தோத்துட்டேன். கொஞ்சம் விஷம் கூட கொடுத்துருங்க, நான் குடி செத்து போயிடுறேன் அப்படின்னு விரக்தியில அவர் பேசினார். தேர்தலில் அவர் பேசினதை நம்ம பார்த்தோம். சோ அந்த கட்சியினுடைய ஒரு தேவையும் அந்த அரசியலும் தமிழக மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யூத் செட், ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் என்பது அரசியல் இருந்து விலகி நிற்கிறதுங்கிறதா இந்த தேர்தலில் அவர் கிடைச்சிருக்கிற ரிசல்ட்டா நான் பார்க்கிறேன். ஓகே. இப்ப திமுக பின்னடைவு சந்திச்சிருக்காங்க. அதிமுக வந்து அவங்க 2வது இடத்துலயே அவங்க முன்னிலையை சந்திச்சிருக்காங்க. சப்போஸ் டிவிக்கு வந்தாங்கன்னா அவங்களோட ஆட்சி எப்படி இருக்கும்? இல்ல அதாவது வந்து இப்போ ஆட்சி அவங்க வந்து என்ன மாற்றம் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பின்னாடிதான் பார்க்கணும். இப்ப வந்து ஒரு வாக்காளர்கள் மத்தியில ஒரு மாற்று தேவை என்கிற ஒரு மனநிலை, குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் இன்னைக்கு இந்த இடம் வந்திருக்கு, அதிகமான இடங்கள் வந்திருக்கு. ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்குமா அந்த கட்சிக்குன்னு தெரியல. அநேகமா எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கு. இந்த இடத்துலதான் தமிழ்நாட்டு மக்கள் என்ன ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, பாஜகங்கிற ஒரு கட்சி எந்த மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை இல்லையோ அங்க வந்து கட்சிகளை 2ஆக உடைப்பது. இப்ப சமீபத்துல ஆம் ஆத்மியினுடைய 7 எம்பிய அப்படியே டோட்டலா வந்து பாஜக வந்து வாங்கிட்டாங்க. நாடாளுமன்ற அவை தலைவர் துணை ஜனாதிபதி அவர் வந்து அங்கீகரிச்சிருக்காரு. பொதுவா நீங்க ஒரு கட்சியில நின்று வெற்றி பெற்று இன்னொரு கட்சிக்கு தாவுனீங்கன்னா அது கட்சி தாவல் என்பது தடை செய்யப்பட்டிருக்கு. பதவி என்பது பறி போகும். தமிழ்நாட்டுல தாவேகாக்கு பெரிய மெஜாரிட்டி கிடைக்கல. அடுத்த இடத்துல அதிமுக இருக்கு, அல்லது வந்து திமுக அதுக்கு பிறகு அதிமுக இருக்குன்னு வச்சுக்குவோம். சோ இந்த இடத்துல பாஜக அல்லது அமித்ஷா RSS என்ன பண்ணோம்னா, தாவேகா அதிகமான இடங்கள் வந்து அவரை முதல்வர் ஆக்குவதற்கு அதிமுக பின்னாடி இருந்து ஆதரிக்கக்கூடிய அமைச்சரவையில மந்திரி சபையில 2.5 வருஷம் இவர் சிஎம் 2.5 வருஷம் அவர் சிஎம் அப்படி ஏதாவது ஈக்குவேஷன் உருவாக்குவாங்க. எதுவுமே ஒத்து வரலன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா வந்து அதிமுக 2ஆ கூட உடைக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. சோ பாஜக ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான இடம் வந்து இதுதான். இப்ப தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஹங் அசம்பிளி வந்ததுன்னா, ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் என்பது வந்தால் பாஜக வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா அல்லது வந்து திரைமறைவில் ஏதாவது காய் நகர்த்தக்கூடிய, அவங்க ஆளுநர் அதுக்காக தான் போட்டு வச்சிருக்காங்க. அவர் வந்து மெஜாரிட்டி இருக்கக்கூடியவங்களை கூப்பிடலாம். ஏற்கனவே அப்படி கூப்பிட்டது இல்லை. பல மாநிலங்கள்ல கோவால இருந்து பார்த்திருக்கோம், பல மாநிலங்கள்ல பார்த்திருக்கோம், மணிப்பூர்ல பார்த்திருக்கோம், வட மாநிலங்கள்ல பார்த்திருக்கோம். அது மாதிரி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்படி வந்து ஒரு ஹங் அசம்பிளி வருவது என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கும். ஒருவேளை எல்லாம் சேர்ந்து ஒரு அவியல் அரசு வந்தா கூட தமிழ்நாட்டு நலன்களை, தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பங்களை, குறிப்பாக தமிழ்நாட்டுடைய தனித்தன்மையை, மொழியை, வளர்ச்சியை இது எல்லாத்தையும் பாதுகாக்கிற அரசாக இருக்குமா, அதை பாஜக அனுமதிக்குமா அப்படின்னு தெரியல. நிச்சயமாக மக்கள் தான் இதை பாதுகாக்க வேண்டும். இந்த அரசியல் வெற்றி தோல்வியை தவிர்த்து, கட்சிகளுக்கு அதிகமான இடங்கள் வந்திருக்கு அரசு அமைவதை தவிர்த்து, களத்தில் இருந்து மக்கள் தமிழ்நாட்டுடைய நலன்களை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான சூழல் உருவாகும். அது அதிகமாகும், அந்த வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். ஓகே. ஒருவேளை இந்த தேர்தல்ல டிவிக்கு நிக்கலன்னா அதிமுகவும் ஏடிஎம்கே அவங்க தான் இருந்திருப்பாங்க. இப்ப பார்த்தோம்னா திமுகவோட ஏடிஎம்கே தான் முன்னாடி இருக்காங்க. இந்த நிலவரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதாவது அதான் தாவேகாங்கிற ஒரு சக்தி வந்த பிறகுதான் இந்த ஈக்குவேஷனே மாறி இருக்கு. அவர் வந்து முதல்ல திமுக மட்டும்தான் பேசினாரு. அப்ப பாசிசமா அப்படின்னா நீங்க என்ன பாயாசமா அப்படின்னு அவருடைய அட்டாக்கே வந்து திமுக குறி வச்சுதான் இருந்தது. பிஜேபி அவ்வளவு பெரிய ஆபத்து இல்ல அப்படிங்கறதுதான் அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியே. ரெண்டையும் சமதூரத்துல அவர் பார்க்கல. கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 75 ஆண்டு கால பவள விழா பாப்பா அப்படின்னு திமுகவை தான் விமர்சிச்சாரு. அப்படின்னா ஒரு சாஃப்ட் பிஜேபி ஏடிஎம்கே மேல இருந்திருக்கு அவருக்கு.
அவருக்கு அதிமுக மேல அவ்வளவு பெரிய கோபம் வரல. குறிப்பா தமிழ்நாட்டுல 233 தொகுதிகள்ல விஜய் கட்சியினுடைய வேட்பாளர் விசில் சின்னத்துல நின்னாங்க. ஒரே ஒரு தொகுதி மட்டும் விசில் சின்னத்துல இல்ல, எடப்பாடி தொகுதியில. எடப்பாடி தொகுதியில வந்து அந்த கட்சியினுடைய வேட்பாளரை கூட போட்டியிட விடாமல் யார் செஞ்சிருப்பா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், அவருக்கும் தெரியும். ஆனால் ஏன் அந்த கட்சி மேல ஒரு கோவம் வரல, ஏன் பிஜேபி மேல கோவம் வரல அப்படின்னா, ஒருவேளை இப்படிதான் முடிவு வரும்னு அவருக்கு தெரியும். ஒரு சாஃப்ட் கார்னர் திமுகவுடைய எதிர்ப்பை ரொம்ப வலுவா உருவாக்கலாம், திமுக எதிர்ப்பு வாக்குகளை நம்ம வாங்கிக்கலாம், திமுகவுடைய அந்த வாக்குகளை கொஞ்சம் உடைக்கலாம், அதிமுக பாஜக கம்ஃபர்டபுளா இருக்கட்டும். ஏன்னா நமக்குள்ள ஒண்ணும் பெரிய கொள்கை முரண்பாடு இல்லைல்ல, நாளை கூட்டணி ஆட்சி கூட அமைக்கலாம் அப்படின்னு அவர் ப்ரிடிக்ட் பண்ணிருப்பாரு. தமிழ்நாடு மக்கள் ப்ரிடிக்ட் பண்ணாங்களோ இல்லையோ ஒருவேளை அவர் ப்ரிடிக்ட் பண்ணிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் அவருடைய கூர்மையான விவாதம் என்பது விமர்சனம் என்பது அதிமுக பாஜகவின் மீது இல்லை, திமுகவின் மீது தான் இருந்தது. இன்னைக்கு அவருடைய என்ட்ரி என்பது ஒரு பெரிய இந்த ஒரு அரித்மெட்டிக் சேஞ்ச் உருவாயிருக்கு அப்படிங்கறத நான் பார்க்கிறேன். இப்ப இந்த நிலை இப்ப இருக்கக்கூடிய நிலவரம் குறித்து யாருக்கு வெற்றி வித்தியாசம் இருக்க போகுது? இல்ல இப்ப வந்துட்டே இருக்கு, முன்ன பின்ன வந்துட்டு இருக்கு. வந்திருக்கிறதுல வந்து தாவேக பல தொகுதிகள்ல முன்னிலை அப்படின்னு இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 கால ஆச்சு. இன்னும் ஒரு மணிக்குள்ள, இன்னொரு 1 hour 2 hours கூட கிளியர் கட் ஒரு பிக்சர் என்பது தெரியும். பட் ஓவராலா எந்த கட்சிக்கும் அல்லது எந்த கூட்டணிக்கும் தனித்து 118 இடங்கள், 120, 125 இடங்கள் பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதா இப்ப வரைக்கும் தெரியுது. 1 மணி 2 மணி போல நிலவரங்கள்ல அநேகமாக தெரியும். இன்றைக்கு மாலை வந்து புதிதாக அமைய இருக்கக்கூடிய அரசு எப்படிப்பட்ட அரசாக அமைய இருக்கிறது, அதுல யார் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவா, பீப்புள்ஸ் மேண்டேட் ஒண்ணு இருக்கு, மக்களுடைய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தீர்ப்பு தான் சட்டமன்றத்தில் அமைய புதிய அரசை வழிநடத்த போகிறதா, அல்லது யாராவது டெல்லியில இருந்து ரிமோட் கண்ட்ரோல் வந்து புதிய அரசை வழிநடத்த போகிறார்களா அப்படிங்கிறது வந்து அநேகமாக இன்றைக்கு போக போக நமக்கு தெரியும். ஓகே. இப்ப பெண்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஊக்கத்தொகை இல்ல மகளிர் பிறந்த அதை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஓட்டு வந்து திமுக சைடு இருக்கா இல்ல டிவிகே சைடு மொத்தமா மாறிடுச்சான்னு பாக்கலாமா? இல்ல, கணிசமான பெண்கள் வந்து தாவேகாக்கு வாக்களிச்சிருக்காங்கிறதா பார்க்கணும். இளம் பெண்கள் மட்டும் அல்ல. ஏன்னா தமிழ்நாட்டுல வாக்காளர்கள் எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். அது எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் பெண் வாக்காளர் தான் அதிகமா இருக்கிறாங்க. இளம் தலைமுறை வாக்காளர்கள் இருக்கிறாங்க. பிலோ 30 அப்படிங்கிற வாக்காளர்களும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஒரு 25 to 30% வாக்காளர்கள் இருக்கிறாங்க. சோ அதுல இளம் பெண்களும் அதிகம். ஆகவே இளம் பெண்களுடைய வாக்குகளும் அல்லது வந்து அது மிடில் ஏஜ் இருக்கக்கூடிய விமன் ஓட்டும் தாவேகாக போயிருக்கு. இல்லைன்னா இவ்வளவு பெற்று வெறும் இளைஞர்கள் ஆண்கள் மட்டுமே வாக்களித்திருந்தால் இந்த தாவேகா இவ்வளவு தூரம் ஸ்கோர் பண்ணிருக்க மாட்டாங்க. பெண்களுடைய வாக்குகள் என்பது கணிசமாக போயிருக்கு. திமுகவும் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க அமுலாக்கக்கூடிய அந்த மகளிர் உரிமை தொகை, அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. அதுல இருந்தும் அவங்களுக்கு வாக்குகள் என்பது வாங்கியிருக்கு. ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னு சொன்னா திமுக கிடைக்க வேண்டிய பெண்கள் வாக்குகள் என்பது குறைந்திருக்கிறதோ அப்படிங்கிறதா இந்த முடிவுல இருந்து நான் யூகிக்கிறேன். ஓகே. இப்ப டிஎம்கே பார்த்தோம்னா 52, ஏடிஎம்கே வந்து 79, டிவிகே 102 அந்த மாதிரி இருக்கு. இந்த நிலவரம் வந்து எப்படி மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இந்த எண்ணிக்கைகள் பெரிய ஒரு டில்ட் ஆகாது, ஒரு தலைகீழ் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இது அப்படியே டக்குனு கிராஃப் கீழே மேல இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. கிராஜுவலா இப்படிதான் போகும். இடங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இப்ப 102 அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அது ஒரு 70-80 வந்து நிக்கலாம். 52 இருக்கிறது ஒரு 60-70 போய் நிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 80 அந்த இடங்களுக்கு அதிமுக அப்படி வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலா 3 பேரும் பிரிச்சுக்கிற ஒரு நிலைமை என்பதுக்கு அதுல ஈக்குவேஷன்ல கொஞ்சம் டிவிக்கே முன்னாடி, திமுக அதிமுகவுக்கு முன்னாடி அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது இருக்கு. ஆனா அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படின்னா கிட்டத்தட்ட இப்ப 150, 160 இடங்கள்ல யாராவது ஒரு கட்சி லீட் பண்ணும். இப்ப அநேகமா ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரமா வாக்குகள் எண்ணிக்கை போயிட்டு இருக்கு. இதுல வந்து ஒரு 2/3 யார் லீட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கிராஃப் வந்துருந்துச்சுன்னா அவங்க தனித்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப வரைக்கும் அப்படி வரல. அப்படிங்கிறனால எந்த கட்சியும் தனித்து அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இது இப்படியேதான் கிராஜுவலா போகும். சில இடங்கள் ஒரு 8-10 இடங்கள் 10-12 இடங்கள் வரைக்கும் குறையலாம், கூடலாம். எந்த கட்சிக்கும் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஓகே. இந்த தேர்தல்ல ஹங்க அசம்பிளிக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிதான் வரும். அநேகமா வந்து ஒரு கட்சி தனித்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏதாவது 2 கட்சி அல்லது கூட்டணி இணைந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு தான் இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய முடிவுகள் இருந்து அது வந்து நாம வந்து யூகிக்க முடியும். இப்ப தமிழ்நாட்டுல திமுக ஒரு கூட்டணி, அதிமுக பாஜக, விஜய் தனித்து நின்றிருக்காரு. விஜய் ஒருவேளை தனித்து ஆட்சி அமைக்க முடியலன்னா அதிமுக போய் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க.
நான் வந்து ஓகே. உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், நீங்க முதல்வர் இருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல யார் ரோல் பிளே பண்ணுவான்னா, அதிமுகவை வலுக்கட்டாயமாக தன்னுடைய கூட்டணிக்கு அழைத்து வந்து தமிழ்நாட்ட களத்தை வந்து இப்ப ஒரு பெரிய அளவுக்கு அதுல வந்து ஊடுருவி இருக்கிற பாஜகவிற்கு அதுல ஒரு ரோல் இருக்கும். சோ பாஜக ஏதாவது வகையில தமிழ்நாட்டு தேர்தலுக்குள்ள தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிய அரசு அமைப்பதுல ஒரு ரோல் பிளே பண்ணும். அது நிச்சயமா நம்ம பார்க்கணும். ஓகே. இப்ப டெல்லி விசஸ் தமிழ்நாடு அப்படி போயிட்டு இப்ப ஏடிஎம்கே விஸ் டிவிகே அந்த மாதிரி மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது வந்து ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகே, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படி நான் பார்க்கல. இப்ப ஒரு ஆங்கில பத்திரிகையில வந்து ஒரு தலையங்கம் எழுதியிருந்தாங்க. ஒரு 20-25 ஆண்டு கால அரசியல வந்து தமிழ்நாட்டு அரசியல எஸ்பெஷலி கவனிச்சவர் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, திராவிடியன் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த திராவிட அரசியல் என்று சொன்னால் அதிமுக திமுக ரெண்டும் தான். இந்த திராவிட அரசியலுக்கு மாற்று அப்படின்னு விஜயை பத்தி எழுதியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட கிட்டத்தட்ட 67 தோற்கடிக்கப்பட்ட பிறகு திராவிட அரசியல் தான், திராவிட சித்தாந்தம் தான் ஆட்சி அதிகாரத்துல திராவிடன் ஐடியாலஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த திராவிட ஐடியாலஜியை தாண்டி பியாண்ட் திராவிடன் ஐடியாலஜி அப்படிங்கிறது அந்த பைனரி திராவிடன் ஐடியாலஜி, அதாவது 2 கட்சிகளுக்கும் தாண்டி மூன்றாவது ஒரு மாற்று, அந்த மாற்று விஜய் வாயிலாக தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு தான் அவர் எழுதியிருந்தார். அதுதான் கிட்டத்தட்ட உண்மை ஆயிருக்கு. இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக புதிதாக வந்திருக்கிற ஒரு விஜய், அவருக்கு இருக்கிற ஒரு பாப்புலாரிட்டி, யங் ஓட்டர்ஸ் அவருக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட், பெண்களுக்கு அவருக்கு எடுத்திருக்கிற ஆதரவு, 2 பெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இன்னைக்கு வந்து மக்கள் பார்த்திருக்காங்க அப்படிங்கிறதா பார்க்க முடியும். டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கேங்கிறத விட டிவிகே வெர்சஸ் திராவிடன் ஐடியாலஜி அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இந்த தேர்தல் என்பது வந்திருக்குங்கிறத நான் பார்க்கிறேன். ஓகே. இப்ப வந்து இதுல வந்து நிறைய பேர் பார்த்தோம்னா ஜென்சி ஸ்கிட்டா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து டிவிகே மேல அதிருப்தி, அதனால அவங்க வந்து பெரிய அளவுல டிவிகே மேல இது திணிச்சிருக்காங்களா? இல்ல புரியல, அதாவது என்ன ரிப்பீட் பண்ணுங்க கேள்வியை வந்து. இல்ல, டிவிகே வந்து ஜென்சி ஸ்கிட்டால இப்ப அதிக ஏட்டோனிக்கை வந்து அதிகமா இருக்கா? இருக்கலாம். நீங்க வந்து இப்போ அதான் எப்படி நான் பாக்குறேன்னா, இந்த வெற்றி தோல்வி இடங்கள் எல்லாம் தவிர, கட்சிகள் பெற்றிருக்கிற வெற்றி எல்லாம் தவிர, நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு தலைமுறை மாற்றம் என்பது உருவாயிருக்கிறது. அது தலைமுறை மாற்றம் எப்படி நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல நாம பாக்குற தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றம் வந்து டிவிகே வந்தா மாறும், அந்த மாதிரி மக்கள் மத்தியில இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்திருக்கு. அதை வந்து தாவேகா வந்து அறுவடை பண்ணியிருக்கு. ஏன்னா அவர் ஒன்றும் பெரிய பாலிசியில வந்து நான் இதெல்லாம் மாத்துவேன், கேட்சிங்கா அவர் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள்ல இருந்து அவருடைய பாலிசியில இருந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த சேஞ்சஸ் வந்திருக்கு நான் பாக்குறேன். 2 திராவிட கட்சிகளையும் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 67 இருந்து ஒரு 50 ஆண்டுகளாக பார்த்துட்டோம். அரை நூற்றாண்டு காலம் புதிய தலைமுறை வாக்காளர்கள் வந்துட்டாங்க. அவங்களுடைய மனநிலை என்பது மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. நேபாள் அப்படிதான் பென்ஜி வந்து ஒரு ஆட்சியை மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல ஆட்சியை வந்து அந்த அதிபரே நாட்டில இருந்து வெளியே போகக்கூடிய ஒரு கிளர்ச்சி என்பது உருவாச்சு. சோ அப்படி ஒரு மாற்றம், தலைமுறை மாற்றம் வருகிற போது அரசியல்ல தேடல்ல விருப்பங்கள ஒரு மாற்றம் என்பது இருக்கு. ஒரு புதிய சித்தாந்தத்தை, ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி மக்கள் போயிருக்கிறாங்க. அது விஜய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் பார்ப்பேன். அவர்கிட்ட என்ன ஆல்டர்னேட் இருக்கு, ஒருவேளை ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா என்ன பண்ண போறாங்க, பின்னாடி இருந்து ஒருவேளை இந்த எதிர்பார்ப்பு ஃபெயிலியர் ஆகலாம், அல்லது வந்து இந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற முறையில ஒரு ஆட்சி நடத்த முடியலன்னா அவர் ஃபெயிலியர் ஆகலாம். என்ன நடக்குறது பின்னாடி பார்க்கணும். இப்ப வந்து ரொம்ப பிரிமிச்சூர் ஸ்டேஜ்ல வந்து தாவேகா தான் தமிழ்நாட்டுக்கு மாற்று அப்படி சொல்லக்கூடிய நிலைமை என்பது இல்லை. ஏன்னா திமுக வந்து ரொம்ப மோசமான தோல்வியை தழுவிய பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்குது. அதிமுக மிக மோசமான தோல்வியை, இன்னும் சொல்ல போனா அதனுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் அவங்களே தோத்தாங்க. திருப்பி அப்சல்யூட் சம்திங் மெஜாரிட்டியோட மீண்டும் ஆட்சி அமைச்சாங்க. சோ ஒரு தேர்தல் வெற்றி தோல்வி வைத்துக் கொண்டெல்லாம் ஒரு பாலிசி வந்து அல்லது தாவேகா தான் மாற்று, விஜய் தான் மாற்று அப்படி சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்கிற ஒரு இளம் வாக்காளர் இன்னைக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் அரித்மெட்டிக்ல ஒரு மாற்றம் என்பது உருவாயிருக்கு. அதை அவர் தக்க வைத்துக் கொள்வாரா அல்லது வந்து ஃபெயிலியர் ஆவாரா, மீண்டும் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் தன்னை வலுப்படுத்திக் கொண்டு ஆட்சியாக வருமானா நீ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைகளை தான் பார்க்க முடியும். ஓகே. இப்ப இருக்க நிலவரம் படி யார் எதிர்கட்சியா வர வாய்ப்பு இருக்கு? இல்ல அதுதான், அது வந்து இன்னும் கிளியர் ஆகாம இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒருவேளை இப்ப இந்த ஈக்குவேஷன் அப்படியே போச்சுன்னா, விஜய் ஃபர்ஸ்ட் அல்லது 2வது இடத்துல அதிமுக திமுக அப்படி வந்ததுன்னா,
இந்த 2 கட்சிகளிடையே போட்டி இருக்கு. 2வது இடம் யார் வாங்குறதுங்கறதுல. ஒருவேளை விஜய் இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு போய் இந்த 2 கட்சிகள் யாராவது ஈக்குவேஷன் நம்பர்ல முன்னாடி வருவாங்களான்னு தெரியல. 2 மணி வாக்குல அல்லது 3 மணி வாக்குல தெரியும். அப்படின்னா இப்ப வந்து ஒருவேளை வந்து ஒரு புரிந்துணர்வு உருவாகலாம். அதிமுக, பாஜக, டிவிகேக்கு மத்தியில ஒரு புரிந்துணர்வு உருவாகலாம். அப்படி உருவாச்சுன்னா நேச்சுரல் திமுக எதிர்கட்சியா இருக்கும். ஆகவே வந்து அந்த இடம் வந்து இன்னும் கிளியர் ஆகாம இருக்கு. அது ஒரு கிளியர் ஆகட்டும். கிளியர் ஆகணும். ஒருவேளை திமுகவுக்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னா இயல்பிலேயே திமுக வந்து எதிர்கட்சியா இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்ப அதிகமா இருக்கு. ஓகே, உங்க கருத்திற்கு நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.